என் பேர் சாதனாங்க. கணேசபுரம்ல இருந்து வரோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்க வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவருங்க எஸ்பி அருண்குமார், அவரோட ஒய்ஃப் தான் நான். மோடிஜி வராருன்னு தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 வீக்காவே வந்துட்டு நல்லா பிஸியா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் 10 o'clock கிளம்பி விவிஐபி சீட்ல ஃபர்ஸ்ட் ரோல வரணுங்கிறதுக்காகவே 10 o'clock கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா வந்துட்டு இருந்ததுக்கும் இப்ப அண்ணா வந்ததுக்கு அப்புறமா பண்ற பிரச்சாரத்திலயும் நிறைய டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு கீழ் லெவல்ல இருந்து என்னால உணர முடியுது. டெஃபினட்டா இந்த தடவை நல்ல ஹோப் இருக்கு அப்படிங்கறது எங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்க. தேங்க்ஸ். ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலயும் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். முன்னத்தை விட இப்ப கொஞ்சம் வேகமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் வரும்னு மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க. குறிப்பா நீலகிரி பாராளுமன்றத்தில் இந்த ஒவ்வொரு முறையும் ஜெயிச்ச முன்னாள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பெருசா ஒரு எதுவும் பெரிய விஷயங்கள் செஞ்சதா இல்ல. நிறைய அதிருப்தி இருக்கு. இப்போ நிச்சயமா முருகன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பகுத்தறிவு இருக்குன்னு தெரியல. பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு பொருளை பத்தி டீப் அண்ட் டெப்த் நாலேஜ் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு நாலேஜே கிடையாது. முதல்ல தமிழ் அப்படின்னு உச்சரிக்கவே தெரியாது. அப்புறம் இவங்க எங்க போய் அறிவை பத்தி பேசுறது? ஈரோடு வடக்கு மாவட்டம் ஆர் பிரேமா, பவானி சாகர் ஒன்றியம், பவானி சாகர்ல இருந்து வரோம். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு குடியாரம் தான் கிடைக்கிறானே தவிர தமிழ்நாட்டில் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல இதுவுமே கிடையாது. வீட்டுக்கு ஒரு குடியாரம் தான் இருக்கிறான், வீட்டுக்கு ஒரு விதவை தான் இருக்காங்க. அதையெல்லாம் சரி பண்ணணும்னா நம்மளுடைய நரேந்திர மோடி ஆட்சி வந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்திருக்கும். அதனால் இல்லைங்க, உரிமை தொகை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க அவங்களே தட்டி பறிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அவங்களே கொடுத்துட்டு அவங்களே குடிகாரன் ஆக்கி அவங்களே விதவையும் ஆக்கி அவங்களே அந்த காசை தட்டி பறிச்சுக்கிறாங்க. அது கொடுக்கறதுனால மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் பேர் சாந்திங்க, மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். ஆமாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறோம். மேட்டுப்பாளையம் மக்கள் நாங்கள் கொடுத்து வச்சவங்க அவர் பாதம் இங்கே படுறதுக்கு. சார் இப்போதான் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குங்க. இவ்வளோ நாள் மத்திய அரசோட திட்டங்கள் எதுவுமே பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நிவாரணம் ஆகட்டும், ஒரு வீடு கட்டுற கிடைக்கக்கூடிய பணம் ஆகட்டும், தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய லோன் ஆகட்டும், எதை பற்றியுமே எங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ தான் எங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு தெரியுது. நம்ம மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்குங்க.